திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை சேர்ந்தவர் 14 வயது சிறுமி. தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். மாதந்தோறும் இவர்கள் வந்தவாசியில் உள்ள சைதானி பீவி தர்காவிற்கு செல்வது வாடிக்கை. சமீபத்தில் சிறுமியின் தாய் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. தர்கா வந்தவர்கள் அந்த வளாகத்திலேயே தங்கி இருந்தனர். அப்போது அங்கு வந்திருந்த ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த பாத்திமா, அவரது கணவர் இம்ரான் பாஷா, லாரி கிளீனர் அஜ்மல் பாஷா சிறுமியிடம் பேச்சு கொடுத்துள்ளனர். அவர்களிடம் பெங்களூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்ல இருப்பதாக சிறுமி கூறியுள்ளார். அதற்கு நாங்கள் அந்த வழியாகத்தான் போகிறோம், வேண்டுமென்றால் என்னுடன் வா என ஆசை வார்த்தை கூறி அழைத்துள்ளார் பாத்திமா. சிறுமியின் தாய் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் பாத்திமாவை நம்பி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெங்களூரு செல்லாமல் ஆற்காட்டில் உள்ள பாத்திமா வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளனர். லாரி டிரைவரான பாத்திமாவின் கணவர் இம்ரான் பாஷா அங்கிருந்து சிறுமியை அழைத்துக் கொண்டு பெங்களூரு கிளம்பினார். அவரது தம்பி கிளீனர் அஜ்மல் பாஷாவும் உடன் சென்றார். அப்போது ஓடும் லாரியில் அண்ணன் தம்பிக்கு கொடூர புத்தி எட்டி பார்த்தது. 2 பேரும் மாறி மாறி சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து தப்ப முயன்ற அவரை பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். பொதுமக்களால் மீட்கப்பட்டு மகளிர் பாதுகாப்பு இல்ல விடுதியில் தங்க வைக்கப்பட்ட சிறுமிக்கு வயிற்றுவலி ஏற்பட்டிருக்கிறது. விடுதி கண்காணிப்பாளர் உடனடியாக சிறுமியை பெங்களூரு அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். அங்கு பரிசோதனை செய்த போதுதான் சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இதையடுத்து பெங்களூரு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து வந்தவாசி தெற்கு போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பாத்திமா, அவரின் கணவன் இம்ரான் பாஷா, கிளீனர் அஜ்மல் பாஷா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். லாரியையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர்.